வாங்க டேஸ்டியான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, ஜீரா ரைஸ், கீ ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க ஒரு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. அந்த கேப்பில் மிக்சர் ஜாரில் ரஃபாக சாப் பண்ண 2 தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி போட்டு மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தக்காளியிலே தண்ணி இருக்கும். அரைச்சி அந்த விழுதை வதங்கி இருக்க வெங்காயத்து மேலே ஆட் பண்ணிடுங்க. மிக்சியில் வாட்டர் போட்டு அந்த தண்ணியும் இதிலே ஊற்றிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த கேப்பில் மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 10 முந்திரியை போட்டு மைய அரைச்சி அந்த கிரேவி மேலே ஊற்றிடுங்க. கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.